அஇஅதிமுக வந்து பாஜகவினுடைய ஒரு ஒரு அடிமையாக இருக்கிறது, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அஇஅதிமுகவில் வந்து நாங்கள் எடப்பாடியை சிஎம்மாக சொல்லலை அப்படின்னு ஒரு அஇஅதிமுக சொல்லுதுன்னு வச்சுப்போம், ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலாக. அதாவது அவங்க என்ன சொல்லுவோம், நீங்கள் நாங்கள் இப்போது சீமான் என்ன சொல்கிறார், பாரதியாரை பற்றி நீங்கள் மீட்டிங் நடத்தினா திமுக நடத்தணும் நான் போகிறேன்னு சொல்கிறேன், ரைட்டு. பட் விஜிலுக்கு சீமானை கூப்பிட வேண்டும் என்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரங்களில் தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? விஜய் தான் சிஎம் கேண்டிடேட், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு யாராவது சேரதுன்னா சேருங்கன்னு சொல்கிறாங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த பிரச்சாரம் வந்து ஈரோட்டில் நடக்க போகுது. ஏற்கனவே திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெற்றுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? திருவண்ணாமலை கூட்டத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே அவருடைய பேச்சு, அங்கே கூடிய கூட்டம், இதை எப்படி பார்க்குறீங்க? வந்து என்ன பொறுத்தவரை அதில் அவங்களுக்குன்னு திமுகவிற்குன்னு சில பலங்கள் உள்ளன. அவங்க அதை இன்னும் சொல்ல போனான்னா, இந்த ஒரு இவர் ஸ்டாலின் அவர் வந்து தலைவரான பிறகு அவருக்கு அதாவது அவங்க அப்பா மாதிரியான ஒரு பேச்சு திறமை கிடையாது, ஒரு இது கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது, அப்படிலாம் அவர் மீது ஒரு பார்வைகள் இருக்கின்றன. அதை அவர் உள்வாங்கி கொண்டிருக்கார். அதனால் எந்த விதத்தில் அந்த பலவீனங்களெல்லாம் இவங்க வெளிப்படையாக பேசுகின்ற பலவீனங்கள்லாம் தாக்கம் இல்லாதபடி கட்சியே கட்டுக்கோப்பாக சிறப்பாக எவ்வளோ எடுத்து சொல்லட்டும்ங்கிற மாதிரி அதை வந்து அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் ஒரு கட்சியை நேர்த்தியாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்களுடைய பார்ட்டி நெட்வொர்க்கு, அவங்களுடைய அந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து இப்போ இந்த தேர்தலுக்காக அவங்க தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற விதம் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். இப்போ எஸ்ஐஆரில் வந்து எஸ்ஐஆரை பற்றி கடுமையாக விமர்சித்தாலும் கூட அந்த எஸ்ஐஆர் அந்த களப்பணிங்கிறது திமுககாரர்களை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க வந்து நமக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க கூட்டணி 47% நம்மளுக்கு 2024 வந்தது, அதனால் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க வந்து ரொம்ப அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்பை எப்பொழுதுமே அந்த ஒரு தயார் நிலையில் பண்ணுறதுக்கு வச்சுட்டுருக்காங்க. இதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த இளைஞர் இது இருக்கு இல்லையா, பேரணி ஆர் அந்த மாநாடு, நான் அவ்வாறு தான் அதை பார்க்கிறேன். அதுலேருந்து வந்த செய்திகள் எனக்கு எதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு, எனக்கு ஒன்றும் புதுசாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அது வந்து அவங்க எப்படி கட்சி, அதாவது அந்த இப்போ வந்து அந்த இளைஞர்கள் அவங்களையும் நம்ம கவர் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அதில் வந்து 30 பேரோ 40 பேருக்கோ இந்த மாதிரி எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. எதுனா அந்த முக்கியத்துவத்தை வந்து அவங்க எங்கேயும் குறைச்சிடல. அத்தோடு மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்தில் அந்த அறிவு திருவிழான்னு ஏதோ நடத்தினாங்க. நான் அதுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் வள்ளூர் கோட்டத்தில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இளைஞர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கட்சியை வந்து அந்த தயார் நிலை கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கிறது, எதிர்கட்சியில் பல குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க அப்பப்போ அந்த எதிர்கட்சியை அவங்க விமர்சித்து வந்தாலும் கூட அதற்காக அவர்கள் ஏதோ ஒரு நிதானமாக இது வந்து நம்ம தான் ஜெயிச்சிருவோம், அதனால் நம்ம ஒன்றும் எதிராளியை பற்றி ஒரு குறைத்து மதிப்பிட்டோ அந்த மாதிரி இல்லை. இந்த போக்கு இருக்குது பாருங்கள், இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது வந்து அந்த திமுகவை வந்து அந்த எந்த அளவிற்கு அவங்க தேர்தல் இதை வந்து பணியை எந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு லெசன் நான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கு, டிலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ரொம்ப புத்தி கூர்மை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பல மொழிகள் இது இல்லாமல் புலமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கண்ணும் கருத்துமாக ஒரு இந்த என்ன செய்யணுமோ என்னத்துக்காக நம்ம அந்த வெற்றி பாதையை நோக்கி நம்மளுடைய கவனம் சிதறாமல் செய்கின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா,
போக்கு, அது அணுகுமுறை இருக்குல்ல, அதை திமுக கிட்டக்க பார்க்குறேன். அதனுடைய நீட்சி தான் இந்த திருவண்ணாமலை இளைஞர் மாநாடு. சார், அவங்க வந்து பாஜகவை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்களோ? அவங்க களத்தை மாத்தி பார்க்குறாங்க. பாஜகவை தான் பார்க்குறாங்க. அதிமுகவை கவனம் செலுத்தாம, இல்ல அவங்க விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் விலகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதாவது அவங்க அஇஅதிமுகவை வந்து அவர்கள் கடுமையாக தானே எதிர்த்து பேசி வராங்க. அதாவது எப்பெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வந்து அஇஅதிமுக வந்து பாஜகவினுடைய ஒரு அடிமையாக இருக்கிறது, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க, அஇஅதிமுகவில் வந்து முடிவு பண்ணுறதெல்லாம் அமித்ஷா, இந்த பரப்புரை இருக்குல்ல, இதெல்லாத்தையும் அதாவது யுக்தியாக அவங்க வந்து கடந்த ஒரு 7-8 வருடங்களாகவே அதை வந்து பி டீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2017 அந்த வாக்கில் அப்போலேருந்து அது தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குது. பாஜக விட்டு விலகி இருந்த பொழுது கூட இவங்க பாஜக கிட்ட திரும்பி போடுவாங்க அப்படிலாம் அப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதனால் அவங்க வந்து பாஜகவை எதிர்ப்பு எதுக்குன்னா 2 காரணம் என்னை பொறுத்தவரையில். ஒன்று வந்து அது வந்து ஆளும் கட்சி மத்தியில், ஸோ அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய முடிவுகள், அதை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு நிலப்பாடு வைத்திருக்க வேண்டும், அதை பற்றியான கருத்து வைத்திருக்க வேண்டும். அது எதிர் அணியில் இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறீங்க. இது ஒன்று. இரண்டாவது, அஇஅதிமுக பலவீனமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்து சொல்வதற்கு பாஜகவையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அஇஅதிமுக பலவீனமாக இருக்கிறதா, வலிமை இழந்திருக்கிறதாங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அது வந்து செல்லா காசாக போயிட்டுருக்கு, அதனால் நாங்கள் வந்து பாஜகவை அவங்க வந்து கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க வந்து உலவ விடுவதற்காக அந்த மாதிரியும் அவங்க பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 காரணங்கள். அவங்க வந்து அஇஅதிமுகவை என்னை பொறுத்தவரை அஇஅதிமுக ஒன்றும் அவங்க விமர்சிக்காமல் இல்லை, விமர்சித்து தான் இருக்காங்க. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அது தொடர்ச்சியாக அஇஅதிமுகவை ஆட்டி வைப்பது அமித்ஷா, ஆட்டி வைப்பது பாஜக, அப்படின்னு அந்த இதை என்னைக்காவது பேசாமல் இருந்திருக்காங்கன்னா அப்படி இல்லை. பாஜகவை குறிவைப்பதில் ஒரு காரணத்துக்கு மேலாக இருக்கிறது. அதையும் அவங்க செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் தாவக தலைவராக விஜய் அவர்கள் விமர்சிக்கும் போதுமே எப்போவுமே டிவிகே விசஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கொண்டு போகிறார். உண்மையாகவே களம் அதை நோக்கி தான் நகருதுன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை வருடங்கள் அதிமுக கட்சி இருந்திருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வலுவான ஓட் பேங்கிங் இருக்குது. களம்னு பார்க்கும்போது அதிமுக திமுகங்கிறது தான் வருடங்கள் பல. இப்போ தாவேக்கா வந்திருந்தாலுமே தாவேக்கா விசஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் வந்து அடிப்படையில் பார்த்தேன்னா அந்த மாதிரி இல்லை. இல்லை, தாவேக்கா அந்த அளவிற்கு வந்து வளர்ந்து விட்டதா அப்படின்னா வளரல. பேசப்பட்டு வரலாம், ஓகே. அதாவது ஒரு விஜய் ஆக்டராக இருக்கார், அவர் ஒரு 50-51 வயசானவர், 30 வருடங்களாக மக்களுக்கு பரிச்சயமானவர். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் அவரை பற்றி நீங்கள் யாருன்னு, விஜய்னா யாருன்னு நீங்கள் கேட்க தேவையில்லை, ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அறிமுகமானவர். அதை தவிர அந்த கட்சி எல்லா இடங்களையும் பரவி இருக்கிறதா இதுவாக இருக்கான்னா நம்ம அது வந்து அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அந்த அளவிற்கு அது ஒன்றும் அந்த கட்சி வந்து கட்சியோட கட்டமைப்போ அந்த அளவிற்கு இல்லை. அது மட்டும் இல்லை, ஈவன் சென்னை மாதிரியான இடங்களில் சில சர்வேஸ் வந்து நான் வேளச்சேரியில் இருக்கேன், 25 வருடங்களாக இருக்கின்றேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வேளச்சேரியில் எங்கேயுமே இருக்கிறதாகவே எனக்கு தெரியல. ஒரு கொடியோ இல்லாட்டா அவங்க பார்ட்டி ஆஃபீஸோ இல்லாட்டா ஒரு போஸ்டரோ இல்லாட்டா எப்பயாவது ஒரு குடிநீர் பந்தலை வச்சாங்க, இல்லாட்டா அது வச்சாங்க இது வச்சாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கேயில் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடக்கிறது, ஓகே. திமுக ஆளுங்கட்சி அதனால் அவங்க நிறைய நடத்துவாங்க, அஇஅதிமுக எதிர்கட்சி அவங்க அதை குறைவாக செய்வாங்க. ஆனால் அவங்களும் அவங்களோட ப்ரெசன்ஸ் தெரியும். இப்போ இந்த எஸ்ஐஆர் இப்போ நடந்து வருகிறது, இந்த எலக்டோரல் ரோல், அதில் பார்த்திங்கனாலும் ஃபீல்டில் வந்து நம்ம அவங்கள பார்க்க முடியுது. பட் டிவிக்கே இது வரைக்கும் சீன்லேயே தெரியல. ஆனால் வந்து சில பேர் சொல்கிறாங்க வேளச்சேரியில் அவர்கள் ஜெயிக்க போகிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க. எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனிவே அது இன்னொரு விஷயம். அது பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் அந்த ஒரு விஷயத்தை, அதாவது தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லப்படுவது விஜய் சொல்கிறதும் சரி, இல்லாட்டா திமுக அது மாதிரி அது மாதிரி அவ்வளவு இது வெளிப்படையாக பேசுகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் என்னென்னா
அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அஇஅதிமுகவை பற்றி பேசக்கூடாதுன்னு இல்லை, அஇஅதிமுக கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு இல்லை. அஇஅதிமுக பலவீனமாக கொண்டிருக்கிறதுங்கிறத திமுகவிற்கு ஒரு விதத்தில் அது வந்து பலம் சேர்க்கின்ற வகையில் திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது பலம் சேர்க்கிற வகையில் தாவேக்கா ஓகே அந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்க. ஓகே, இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் முழுமையாக தங்களுக்கு வர வேண்டும் என்றால் நாம் திமுகவை தான் எதிர்ப்பு நிலையை காட்ட வேண்டும். நாங்கள் அஇஅதிமுகவினுடைய எதிர்ப்பு நிலையை காட்டி எனக்கு வந்து ஓட்ஸ் வந்து எனக்கு வாக்குகள் வந்து அதிகமாக வராது அப்படின்னு அவங்க நினச்சிருக்க. ஏன்னா அங்கே திமுகவிற்கு அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அவங்க பல நலத்திட்டங்களை வச்சுருக்காங்க, அதனால் பயனாளிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில கால்குலேஷன்லாம் போட்டு அது அதோடு இல்லாமல் இப்போ இந்த கடந்த ஒரு 2019 தேர்தலேருந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக அஇஅதிமுக விரும்பாதவர்கள் திமுகவுக்கு போகிறாங்க. அவங்கள நீங்கள் வந்து இழுத்து தாவேக்கா பக்கம் கொண்டு வருவது இருக்குல்ல, அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஓகே, இந்த மாதிரி சில தரப்பில் சில பேர் அந்த மாதிரி போகலாம் என்று சொல்கின்றார்கள். பட் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஹேஷியமாக இருக்கிறதே தவிர, ஏன்னால் தேர்தல் சமயத்தில் என்ன கணக்கில் எடுத்துப்பாங்கன்னா மக்கள், யார் இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, அதற்கு ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன், அதை சாத்தியமாக்கக்கூடிய கட்சி எது, அதுதான் நான் கணக்கில் எடுத்துப்பேனே தவிர இவர் புதுசாக வந்திருக்காரு அதனால் நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்காது. அதாவது இப்பொழுது அப்படி இருக்கும், இப்போ அது மாதிரி பேசுவாங்க, அவருக்கு 25% இருக்குது 40% இருக்குது அப்படிலாம் கூட சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தேர்தல் வரும்பொழுது கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஏன்னா அந்த சமயத்தில் அந்த களத்தில் இவங்க வந்து இல்லைங்கிற ஒரு தெரிஞ்சு போச்சுன்னா ஓகே, அப்போ ஜனங்க வந்து எந்த கட்சி வெற்றி பெறக்கூடாது ஆட்சியில் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை சாத்தியமாக்கக்கூடிய கட்சிக்கோ வேட்பாளருக்கோ தான் வாக்குகள் போகும். அதுதான் நடந்து வருகிறது. இந்த முறை வித்தியாசமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. இதுவரையில் எனக்கு அந்த மாதிரியான அறிகுறி. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இந்த முறை வந்து விஜய் நிறைய வாக்குகளை வாங்குவார், அது பண்ணுவார் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதில் இன்னும் நம்பிக்கை வரல. இப்போ அவர் அடுத்து ஈரோடில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறாரு 18ஆம் தேதி அப்படிங்கிறது, அதுக்கான பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய ஈடுபாடு இதில் அதிகமாக இருக்குன்னா இப்போ அவர் சேர்ந்திருக்காருங்கிறனால அவருடைய வழிமுறையில் இந்த ஒரு கூட்டம் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்களும் வந்திருக்காங்க, இவங்களுடைய உரைகளும் அங்கே இருக்கும். எப்பயும் வழக்கமாக நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்தை விட இது மாறுபாடாக இருக்குமா, இதில் ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுமா? மாநாட்டை ஏன்னா அவங்களுக்கு கரூர் சம்பவம்னு இருக்குது, அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு பழுத்த அனுபவசாலி செங்கோட்டையன். ஸோ அவர் அங்கே போயிருக்கிறதுனால, இன்னொன்று அவருடைய மாவட்டத்திலே இது நடக்க போகிறதுனால அவர் வந்து எந்த விதமான ஒரு எங்கேயுமே எந்த ஒரு பிசகு இதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார். ஏன்னா அவருடைய ப்ரெஸ்டீஜ் வந்து இஸ் அட் ஸ்டேக். ஓகே, நீங்கள் வந்து விஜய் கூட என்னன்னா கரூர் சம்பவத்தில் அவருக்கு கூட ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா புதியவர், அனுபவம் இல்லாதவர், இப்போ தான் பாலிடிக்ஸ் வந்திருக்காரு, அவரை வந்து சரியாக கைட் பண்ணலை, மிஸ்லீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு அந்த அலவன்ஸை கொடுப்பாங்க. ஆனால் செங்கோட்டையனுக்கு அந்த அலவன்ஸ் கிடைக்காது. ஏன்னா அவர் பாலிடிக்ஸ்லேயே அப்படியே கரை கடந்து அப்படியே இருந்து அதனால் அவருக்கு வந்து அவருக்கு தெரியும் ஓகே, அவர் வந்து நம்ம இடத்துல நடத்துகிறோம், அதனால் எந்த விதமான அசம்பாவிதமும் வந்துடக்கூடாது, அதனால் ரொம்ப இதுவாக அதனால் அந்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக தான் போய் கொண்டிருக்கிறதாக தான் நான் அறிகிறேன். அதை அவர் சிறப்பாக செஞ்சுருவார். பேச்சு வந்து எல்லோரும் நாஞ்சில் சம்பத் பேசலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து மக்கள் வந்து விஜய் பேசுவதை அவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வரப்போகிறாங்க. ஓகே, நாஞ்சில் சம்பத் இன்னொரு இடத்துல கூட பேசலாம். ஓகே, மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம், ஒரு கூட்டத்திலையும் பேசலாம். இவர் என்ன பேச போகிறாருன்னு அதுதான் மெயின். பட் என்னை பொறுத்தவரையில் அவர் இதுவரையில் அவருடைய திட்டங்கள் இப்போ வந்து திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறார், ரைட், அது அந்த அளவுக்கு இருக்கிறத தவிர இவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது அதை பற்றி அவர் வந்து இன்னும் எதையுமே ஒன்றும் சொல்லலை.
இவர் என்ன நினைத்திருக்கிறார், எதிர்கால தமிழ்நாடு வந்து ஒரு அடுத்த 20-25 ஆண்டுகள் எவ்வாறு செல்ல வேண்டும், அந்த பிரச்சனைகளை நான் எப்படி கையாள போகிறேன், அதுங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி திட்டங்களை கூட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லலாம், அது இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போவே சொல்லிட்டீங்கன்னா ஆளுங்கட்சி சில சமயத்தில் அந்த ஏதோ ஒரு இடத்து செஞ்சுருவாங்க. அது மாதிரி மற்ற மாநிலங்கள் நடந்திருக்கு. அதனால் அதை வந்து அதை கடைசியாக வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. அது வந்து ஏன்னா இப்போ இன்றைக்கு வாக்களிப்பவர்களில் வந்து படித்த மத்தியதர வர்க்க மக்களும் வந்து அதிகமாக தான் வாக்களிக்கிறார்கள். ஒரு காலத்தில் வாக்களிக்க போக மாட்டாங்கலாம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நிலவரம் மாறிடுது. இந்த எஸ்ஐஆரில் குழப்பங்கள் வரலாம், இன்னும் குழப்பம் இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு என்னை பொறுத்தவரை 5.5 கோடி வாக்காளர்கள், மொத்த வாக்காளர்கள் இருப்பார்கள். இந்த 5.5 கோடியில் 70-75% மக்கள் வாக்களிப்பார்கள். அதை நீங்கள் 234 வகுத்து பாருங்கள். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிப்பார்கள். அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 85,000 to 90,000 வாக்கு வாங்கணும் ஒவ்வொரு தொகுதியிலும். ஓகே, அதனால் இது வந்து நீங்கள் இப்போ வந்த கூட்டம் இருக்குல்ல, அது அவரை பார்க்கறதுக்கு இருக்கலாம், அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், ரைட். அது வந்து இயல்பு தான். ஒரு சினிமா நடிகர் வர்றாரு, பார்க்குறாரு, அதெல்லாம். ஆனால் இப்போ வந்து இந்த மக்களும் இருக்கு இல்லையா, இவங்களும் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது நான் வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக 2014 இருந்து 2024-25 வரை விவசாயத்துறையில் தமிழகம் எவ்வாறு செயல்பாடு இருக்கிறதுங்கிறத தரவு பார்த்தேன். இப்போ ரிசர்வ் பேங்க் இந்தியா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷன், ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் தெலுங்கானா 2014 உருவான ஒரு மாநிலம். அது இன்னும் போனோம்னா நம்ம ராம்நாடு, தருமபுரி மாதிரி வறட்சியான மாநிலம் என்று சொல்லப்பட்ட மாநிலம் 2014 2019-20 வரை அவங்களுடைய ப்ரொடக்ஷனும் நம்ம ப்ரொடக்ஷனும் ஒரே அளவுக்கு இருக்குது. அதற்கு பிறகு அவங்க வந்து அந்த கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை அவங்க ரீச் பண்ணுறாங்க கொரோனா டயத்தில். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் எங்கேயோ இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பெரிய நம்ம மாநிலம் என்று கருது நினைக்கிறோம், அது நிறைய பல சாதனைகளை செய்திருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு மாநிலம், வசதிகள் குறைவாக இருக்கின்ற மாநிலமாக கருதப்பட்ட ஒன்று, தமிழ்நாட்டை விட வந்து அரிசியிலையும் மொத்த உணவு உற்பத்திலையும் நம்மளை விட அட்லீஸ்ட்டு ஒரு மடங்கு ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. அது வந்து இப்போது இதை வந்து நம்ம ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, விவசாயத்துறை ஏன் வந்து ஒரு பலவீனமாக இருக்குது, இந்த மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அவர் அந்த மாதிரி எதுவுமே அவர் இது வரைக்கும் பேசலை. அதனால் ஈரோட்டிலேயாவது அவர் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். சார், இன்னும் கூட்டணிகளில் முடிவு எடுக்காமல் இருக்காங்க பல கட்சிகள். இப்போ அடுத்து வந்து தேமுதிக இருக்காங்க, ஓபிஎஸ் அவர் ஒரு குழு கழகமாக மாறியிருக்காரு, அதுக்கப்புறம் 2ஆக பிரிஞ்சிருக்காங்க பாமக. இப்போ அவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அமித்ஷா அதுக்காக பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஓபிஎஸ், டிடிவி, பாமக இந்த 3 தான் உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது பாமக இருக்கிறதுலே இந்த 3 குழுக்களை விட ஒரு பலமான குழு. பட் அதில் 2ஆக பிளந்திருக்கிறார்கள். அன்புமணி ஒருத்தர், ராமதாஸ் தனித்தனியாக இருக்காங்க. இதில் வந்து அன்புமணி அவர்கள் என்டிஏக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்தால் எந்த அளவிற்கு வாக்கு சதவீதமோ வாக்கு அந்த பலம் இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5% வச்சுக்கோங்களேன் பாமகவிற்கு. அந்த 4-5 வந்து இப்போது பிரிஞ்சு போயிடுத்துன்னு பிரிஞ்சு இவர் ஒரு குரூப் அவங்க ஒரு குரூப்னா, ஒரு அலையன்ஸ் இவங்க ஒரு அலையன்ஸ்னா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 2.5% தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் அதுவும் ஒன்றும் இது இல்லை, இப்போ ஒவ்வொன்றும் முக்கியம். ஆமாம், அதனால் அது 2. பட் ஆனால் உங்களுக்கு அந்த 4% வந்திருந்தால் ஒரு வித்தியாசம் கொடுக்கும், 5% வந்திருந்தால் ஒரு வித்தியாசம் கொடுக்கும், 2.5 வருது ஒரு இது. அதற்கு பிறகு
ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ என்னன்னா அவங்க ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ இவங்க வந்து இப்பொழுதைக்கு எடப்பாடியை வந்து கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க அந்த கூட்டணியில் இருப்பாங்களா அப்படின்னா அவங்க நாங்கள் சொல்லிட்டாங்க, அவரை சிஎம் ஆக்கிறதுக்காக நாங்கள் இல்லை அப்படின்னு. அத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த பொதுக்குழு அதிமுக பொதுக்குழுலையும் மறைமுகமாக இவரை கடுமையாக விமர்சித்து எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ். அதனால் வந்து அந்த பிரிந்து போனவர்கள் மீண்டும் வருவதில் இருக்கு இல்லையா, அது எந்த அளவிற்கு சாத்தியம், இல்லாட்டா அந்த கூட்டணியில் அவங்க சேர்க்கப்படுவார்களா என்பது பார்க்கும்பொழுது அவர் அமித்ஷா முயற்சி செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த முயற்சி பலனளிக்குமா அப்படின்னா எனக்கு இன்றைய சூழலில் பார்க்கும் பொழுது பெருசாக ஒன்றும் மாற்றிருக்காது. ஆனால் ஒருவேளை நாங்கள் எடப்பாடியை சிஎம்மாக சொல்லலை அப்படின்னு ஒரு அதிமுக சொல்லுதுன்னு வச்சுப்போம், ஒரு ஹைப்பாத்தட்டிக்கலாக. அதாவது அவங்க என்ன சொல்லுவோம், நாங்கள் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறோம், நீங்கள் இப்போ சொன்னால் இவங்க வரமாட்டாங்க, நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தானே அந்த இது, அதனால் வந்து அப்படி ஒரு டாக்டிக்கல் ஒரு ரிட்ரீட் மாதிரி, ஓகே, அது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அது வரலாம். அது வந்து ஆனால் அது நடைபெறுமா என்று தெரியவில்லை. இன்னொன்று அது எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது அதை பற்றி யோசிப்பாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக கூட நான் நினைக்கல. பட் அவர் அமித்ஷா முயற்சிப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ வந்து இவர் சீமான் வந்து அந்த விஜில் மீட்டிங்கில் பாரதியாருடைய அந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டது, அதை நான் ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கவில்லை. அதில் ஒரு அரசியல் காரணம் இருக்குது. ஏனென்றால் இப்போது சீமான் என்ன சொல்கிறார், பாரதியாரை பற்றி நீங்கள் மீட்டிங் நடத்தினா திமுக நடத்தினா நான் போகிறேன்னு சொல்கிறேன், ரைட்டு. பட் விஜிலுக்கு சீமானை கூப்பிட வேண்டும் என்ற என்ன கட்டாயம் இருக்கிறது? விஜில் தானே மீட்டிங் நடத்துகிறாங்க, அவரை விஜில் வந்து என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சீமானுக்கு சொல்லி விஜயில் அழைத்தார்களா? அப்படி இல்லை. அதனால் சீமான் என்ன பொறுத்த, ஏனென்றால் சீமானுக்கு வந்து ஒரு கடந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்கினார். விஜய் வந்தாலும் ஏதோ குறையும்னு சொல்கிறாங்க, குறையலாம், எல்லாருக்கும் குறையும், அவருக்கும் குறையும். இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கோர் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அது 4%மோ 5%மோ இருப்பாங்க. அது 8லேருந்து ஒன்றா நீங்கள் 5ஆக குறையலாம், 4ஆக கூட குறையலாம். அந்த 4% நீங்கள் 2.5% பாமகவே வச்சுக்கும் போது 4% சீமானை வைத்துக்கொள்ளக்கூடாதா? ஸோ அதனால் அதையும் அவங்க எனக்கு என்ன பொறுத்தவரையில் அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும்னு தோன்றுறது. அதாவது சீமான் ஏனென்றால் முதல் முறையாக ஒரு விஜில் அதாவது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கின்ற ஓகே ஒரு அமைப்பினுடைய நடத்துகின்ற நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது இது முதல் முறை. அதனால் இதை வந்து இதில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இல்லை என்று நான் கருத மாட்டேன். அவர் இல்லைன்னு சொல்லலாம், அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் இப்போ ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணுறார். இது வரைக்கும் அப்படி ஒரு பிம்பம் அந்த மாதிரி காட்டலையே அவருக்கு என்ன. இப்போ ஏன்னா அவரை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது யோசிக்கிறதுன்னா இப்போ இந்த தேர்தலில் அவர் நிற்கிறார், விஜயே இல்லாட்டான்னு கூட வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அதுக்காக அவர் வந்து 8லேருந்து 18 ஆகிட மாட்டார், ஓகே, 8-10 இருக்கலாம், ஓகே. ஸோ இனிமேல் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் வந்து வளர்ச்சி வந்து அதுக்கு நின்று கூட போயிடும், ஓகே. ஸோ இப்போ அவருக்கு அரசியலில் அவருக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் அவர் வந்து ஒரு கூட்டணியோடு இருப்பது தான் இது பலிக்கும். இல்லாட்டா மிஞ்சி போய் நான் 40,000 ஓட்டு வாங்கி 50,000 ஓட்டு, நான் சொன்னேன் இல்லையா, 75,000 80,000 ஓட்டு வாங்கினா தான் வெற்றி பெற முடியும். இப்போ கமலஹாசனால ஜெயிக்க முடியலையே, தனியாக நின்னார், ஜெயிக்க முடியலையே, டெபாசிட் ரிட்டைன் பண்ணிட்டார், ரைட்டு, ஜெயிக்கலை அவ்வளோதான். ஸோ அவங்க வானதி தானே ஜெயித்தாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய கட்சியினுடைய பலம் இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு நடத்தி பார்க்கலாம், உங்களுக்கு பலம் என்னன்னு அது பல முறை தேர்தல் பண்ணார். அதனால் ஐ திங்க் என்னை பொறுத்தவரையில் அவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் என்டிஏ பக்கம் வந்தார்னா அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கு நான் வெளிப்படையாக ஆதரவோ இல்லை நம்ம வந்து நான் என்டிஏன்னு வரல, பட் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சீட் ஷேரிங் மாதிரி வச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்க. நான் நிற்கிற ஒரு 35 தொகுதியில் நீங்கள் ஒன்றும் ஆள் போடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் அந்த கூட்டணியில் நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படி கூட பண்ணலாம், அப்படிலாம் நடந்திருக்கு.
தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கலாம், பட் அது மாதிரி. ஸோ எனக்கு அதை வந்து நான் சீமானுடைய அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக ஏதோ அது ஒரு அப்பாவித்தனமாக அதை பார்க்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். சரி, இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் வந்து கடுமையா விமர்சனம் செய்யறது இவங்க திமுகவை தான். ஆனா டிவிகேவா அவங்க பெருசா விமர்சனம் பண்றதில்ல. அதே மாதிரி தாவேகாவுமே திமுக விமர்சனம் பண்றாங்க. ஆனா வந்து அதிமுகவை விமர்சனம் பண்றதில்ல. அவங்க இப்போதைக்கு கூட்டணியில இல்ல, எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரங்கள்ல தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? செங்கோட்டையன் இருந்தாலுமே அதை மீறி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அங்க ஒரு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இவ்வளவு நிகழ்ந்ததுக்கு பிறகு அது நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதாவது அந்த அளவுக்கு அது வாய்ப்பு இப்போதைக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கிறதாக நான் போஸ்ட் எலெக்ஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஓகே, தேர்தல் முடிந்தது பிறகு ஒரு மாதிரி ஹங் அசம்பிளி வருதுன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு சீட் ஷேரிங், அது அப்போ வந்து பவர் ஷேரிங் அதெல்லாம் கூட நடக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஏனென்றால் அவரை இப்போ வந்து சிஎம்மாக, ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் வருதுன்னா வாங்க அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய மெயின் த்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜய் தான் சிஎம் கேண்டிடேட், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு யாராவது சேருதுன்னா சேருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த நிலப்பாடை வந்து அவங்களால இனிமேலாம் அவங்க மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய இது வரும், ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அதை ஐ திங்க் விஜயும் விரும்ப மாட்டார். இப்போது இந்த அளவுக்கு போயாச்சு, சரி இனிமேல் நம்ம அப்படியே பயணித்திடலாம், இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் தான், 5 மாதங்கள் தான். ஸோ அப்படி தான் எடுத்துக்கொள்வார். அதனால் இந்த ஒரு 2-3 மாதங்களில் அஇஅதிமுகவும் தாவேகாவும் ஒரு கூட்டணி வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, தற்போதைய கள நிலவரம் பற்றியும் நிறைய கருத்துகள், நிறைய செய்திகள் எங்கள்கிட்ட சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.